ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமஸ் அரசுபை கிச்சன். நாம் இன்றைக்கி செய்ய போகிறது ஒரு சூப்பரான முட்டை மிளகு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மிளகு வறுவல் செய்கிறதுக்கு நான் ஒரு 4 முட்டை எடுத்திருக்கேன். அதை நல்லா வேக வச்சுட்டு 4 நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இதை செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு நறுக்கின பூண்டு, அப்புறம் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல பச்சை மிளகா அதை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை. அது நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். இதில் நிறைய நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த தொக்கு நிறைய கிடைக்கும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா ஒரு பதமாக வந்த பிறகு நான் ஒரு அரை டொமேட்டோ, அதாவது அரை தக்காளி சேர்த்துக்கோங்க. அதிகமாக தேவையில்லை. லேசாக ஒரு புளிப்பு சுவைக்காக தான் அந்த தக்காளி சேர்த்துக்கிறது. அடுத்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பும் மஞ்சத்தூள் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. இல்லைனா நம்ம முட்டை மிளகு வறுவல் ரொம்ப மஞ்சளாக இருக்கும். இப்போ நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ண பிறகு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து நீங்கள் வதக்கி எடுத்திங்கன்னா அந்த பச்சை வாசனை மசாலாவில் இருக்காது. அந்த தக்காளியும் நல்லா வெந்துடும். அதனால் ரொம்ப ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கேன். அந்த தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறின அப்புறம் எல்லாமே நல்லா மசிஞ்ச பிறகு நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெங்காயம் நிறைய சேர்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பேஸ்ட் இந்த தொக்கு நிறையாவே கிடைக்கும். அடுத்து நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை சேர்த்துக்கோங்க. முட்டை சேர்த்த பிறகு நிறைய கிளறாமல் லேசாக கிளறி விடுக்கோங்க. இப்போ கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை சேர்த்து மறுபடியும் கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் கடாயிலே வச்சிட்டிங்கன்னா அந்த முட்டையிலே அந்த உப்பு காரம்லாம் நல்லா இறங்கிடும். இந்த மிளகு வறுவல் சூப்பராக இருக்கும் ரச சாதத்துக்கு. அப்படியே நீங்கள் சாதத்துலேயும் போட்டு பரட்டி சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக இந்த வீக்கெண்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.